ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது முதல்ல 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கிக்கணுங்க. அதுக்கப்புறமா 2 தக்காளி கட் பண்ணி எண்ணெயில் வணக்கிக்கணுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கினதுக்கப்புறம் தான் தக்காளி போட்டு வணக்கணுங்க. தக்காளி நல்லா மைய வணங்குற அளவுக்கு வணக்கிக்கணுங்க. வணக்கி முடித்ததும் 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் அதில் ஆட் பண்ணிக்கணுங்க. ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டுக்கணுங்க. புளிக்குழம்புக்கு கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கலாம். கடுகு பொரியணுங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வெந்தயம் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை நல்லா அந்த ஆயிலில் சேர்த்து நல்லா வணக்கிக்கணுங்க. வெண்டைக்காயோட அந்த வலுவலுப்புத்தன்மை போகிற வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெயில் வணக்கணுங்க. வெண்டைக்காயை அந்த வெண்டைக்காய் அப்படியே முருகலாகி சுருங்கிடணுங்க. அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கணும். அப்போ தான் வலுவலுப்பாக கொலகொலன்னு இல்லாமல் வருங்க. இல்லைன்னா குழம்புல கொலகொலன்னு ஆயிரும் வெண்டைக்காய். நல்லா வணங்கினதுக்கப்புறம் புளி கரைசலோட தண்ணியை நம்ம ஊற்றணுங்க. இப்போ நம்ம வச்சிட்ருக்கிற குழம்பு வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்லாங்க. அந்த 4 பேரோட அளவுக்கு வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு கரைக்கணுங்க. நம்ம வணக்கி வச்சுருந்த அந்த மசாலாவை ஜாரில் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கணுங்க. நம்ம ஊற்றின அந்த புளி கரைசல் நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சுங்க. அந்த அளவுக்கு நம்ம பதமாக பார்த்து ஸ்டாப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை அதில் ஊற்றணுங்க. மசாலா பேஸ்ட்டை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை அதில் ஊற்றிக்கணுங்க. ஊற்றிட்டு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போடணுங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடணுங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். நம்ம குழம்பு தாளிக்கும் போதே எண்ணெய் நிறையா, புளிக்குழம்புக்கு எப்பவுமே நிறையா எண்ணெய் வேணுங்க. நிறைய எண்ணெய் ஊற்றி தாளிச்சிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்கிற வரைக்கும் நல்லா இருக்குங்க. பார்த்திங்களா, இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு குழம்ப மீடியம் ஃப்ளேமில் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணுங்க. எந்த அளவுக்கு கொதிக்குதோ அந்த அளவுக்கு புளிக்குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வருங்க. ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கங்க.